என் கோப்ரோக்கு ஏதோ ஆகிடுச்சு. இன்ஸ்டா 360க்கு ஏதோ ஆகிடுச்சு. கோப்ரோக்கார பிராண்ட் ஆகிட்டாங்க. ஆக்ஷன் கேமரான்னு வாயில் வராத அளவுக்கு அவன் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டான். ஐ திங்க் நான் நிறைய விஷயத்த மாற்றணும்னு நினைக்கிறேன். இதுக்கே என் சைக்கிள் தள்ள மாட ஆரம்பிச்சிச்சு. பிரேக்லேருந்து ஏதோ கடன்னு சத்தம் வருது. கீழே போய் வாட்டர் வாஷ் விட்டு சைக்கிளை டீலுபிரிகன்ட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு காத்தோட சத்தம் வேலை காத்தோட சத்தம் கேட்டு கடைசியில் பார்த்தா அது மஞ்சள் கலர்லாம் பார்த்தா லாரியோட சத்தம்னு தெரியாமல் போச்சு. मेरा कुट्टी फोन उल्ला फरार किया उल्ला पत्थर मार இதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் டிஃபாகிங் இந்த ஃபில்டர் ஏதாச்சும் வாங்கணும். ஏன்னா மலை மேலெல்லாம் ஃபாகாக தான் இருக்குது. ஸோ ஃபாக் இருக்கிறதுனால நம்மளால் ஃபோட்டோகிராஃப் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான விஷயத்தை நம்ம என்னன்றதை பார்க்கணும். வண்டியில் பாதை கடந்துட்டோம் கைஸ். 10 கிலோமீட்டர்ஸ் கடந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நாள் தான், அதுக்கப்புறம் அதை வந்துச்சு. ஐயோ நல்ல வேலை ஃபன்னாக இருந்திருக்கும்.
எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறணும் மலையை. ஆனால் இறங்குறது மட்டும் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. என்றைக்குமே ஒரு விஷயத்த அதே மாதிரி தான், லைஃப்பில் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது ஈஸி, அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது கஷ்டம். நம்ம க்ரியேட் பண்ணுறது கஷ்டம், டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, என்றைக்குமே க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதோட பலன் வேறு லெவலில் இருக்கும். ஐ ஹோப் உங்களால் இந்த வியூவை கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். பார்த்தீங்களா, இங்கே கருப்பாக பார்க்குறது எல்லாமே மலை. ஃபாகாக இருக்கிறதுனால ஃபோட்டோகிராஃப் பண்ண முடியல கைஸ், அவ்வளோ ஃபாகாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஃபுல்லாக மலை தான். அதெல்லாம் அப்படி போயிட்டு அப்படி சுற்றி அடங்கொன்னியா தெளிவாக நின்ன காலத்துக்கு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்தோம். இப்படி வந்திருக்கோம். இறங்குவோமா, வாடியெல்லாம் டயர்டாக இருக்குது, நம்மளுக்கு ரெஸ்ட்டு கண்டிப்பாக தேவை. தலைவன் டேய் கொஞ்சமாச்சு ரெஸ்ட் விட்றான்னு சொல்லி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். அவனுக்கும் தேவை தானே. எவ்வளோ விஷயத்தையும் நீ பெருசாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான்ல, தேவை தானே அவனுக்கும். ரெஸ்ட் ஹலோ, அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள். ஆமாம் அங்கிள், நானே ஏறுறதுக்கு 2 நாள் எடுத்துக்கிட்டேன், ஜவாது மலை ஏறுறதுக்கு.
ஆக்சுவலாக நான் சென்னைக்கு வந்தேன் சொன்னாங்களா, திருப்பி சென்னைக்கு ஒரு வேலையாக வந்திருந்தேன். அதான் நீங்கள் அன்றைக்கி நம்ம பேசணும்ல, பேசினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் திருவண்ணாமலை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு, காலேஜ் விஷயமாக நான் போக வேண்டியதாகிடுச்சு சென்னைக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு பாடி அப்போ சைக்கிள் தான் அங்கிள், ஃபாஸ்ட்டாக வர்றது கிடையாது, ஃபாஸ்ட் பண்ணியிருப்பான் என் கசின். இல்லை அதே மாதிரி இந்த சைக்கிளும் இப்போ சைக்கிளும் ஸ்பீடாக தான் போகும், ஓகேவா. சில இது நான் பேசுகிறதெல்லாம் கேட்டுச்சுன்னா சைக்கிள் ஸ்பீடாக போய் தான் உங்களுக்கு பேசுகிறதோ இருந்திருக்கும். சைக்கிள் இந்த சைக்கிள் கொஞ்சம் ரொம்ப பயங்கரமான சைக்கிளுங்க. ஆமாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காசுக்கேற்ற பொருள்ன்ற மாதிரி பைக் போட ஸ்பீட் போகும். அதுதான் அங்கிள், அதான் இப்போ திருப்பி ஜவாது மலை இப்போ தான் முடிச்சிருக்கேன், ஏறி இறங்கி இப்போ அடுத்து அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க, யாருமே ஏதோ ரெஸ்ட்ரிக்டே பண்ணுறதில்ல. என்ன பண்ணேன்னா ஓகே நான் என்ன பண்ணேன், பருவதமலை போயிட்டேன். அது கடைசி ட்ரிப் வந்து பருவதமலை இது திருவண்ணாமலையில் ஒரு பேக்கெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பருவதமலை போயிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், கிளம்ப வேண்டியதாகிடுச்சு, சென்னைக்கு வந்துட்டேன். பாடி அப்போலேயே ரெஸ்ட்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே கைஸ், நம்ம திருப்பி இறங்குவோமா? ஏறும் போது கை வச்சு, ஏறும் போது கால் வலி, இறங்கும் போது கை வலி. இப்படி இறங்கும் போதே 45 அதெல்லாம் வந்து ரொம்ப சம்பவம் பண்ணியிருப்பாரு. ஓகேல தாத்தா, இல்லை பிரேக் வச்சு ட்ரிப்ட் வச்சு ஸ்கிட் வச்சு தரமாக நின்னாரு தலை வண்டியை பார்த்து. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கும் அந்த சம்பவம் ஆயிருக்கு, ஆனால் நம்ம தப்பிச்சிட்டோம். ஓகே, ஃபைனலி நம்ம ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம். மலையை விட்டு இறங்கிட்டோம். மலையை விட்டு இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான், பெரிய பிரச்சனைன்றது எதுவும் இருக்காது. ஸோ அவ்வளோதான், செலிப்ரேட் பண்ணுறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஜவாது சார் கடந்து வந்தாச்சு. டைம் என்ன, மணி 4:05. 1 மணி நேரம் கரெக்டாக நம்ம வந்து மேல்பட்டியிலேருந்து இங்கே வர்றதுக்கு நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆயிடும்.
காஸ்ட்னு கொடுத்து விட்டாங்கன்னா கொஞ்சம் காமாக ரிலாக்ஸாகவே இருக்கும். இப்போ ஜவாத மலை ஏறினதுலேருந்து நம்ம ஒரு ஓகே இன்னும் செங்கம் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் காசு இருக்குது இங்கேருந்து. 2 மணி நேரத்தில் திருவண்ணாமலை போக முடியுமா? நோ, கிடையாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு போவோம். ஏதாச்சும் பெட்ரோல் பண்ணுற பார்த்துட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போகிற வழியில் நம்மளுக்கு ஃபியூல் ஸ்டேஷனை பார்க்கணும். ஓகே, இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது சுமோ ஃப்ரம் சுபாஷ் முகிலன். Subhash Miglan from Sumo, Nadi.